இன்னைக்கு இதை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ. இந்த காலத்தில் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா. எக்ஸாம் பேப்பர் குட்ரா மேனஸ் இல்லை, என்னது தமிழ் கலாச்சாரம் தெரியாது. எந்த கையில் வாங்க? லூசா பையில தொடச்சிட்டு இருக்க கண்ணு தள்ளையா வச்சுட்டு வாங்கணும். இல்லை நான் ஒரு தப்பு செஞ்சா மட்டும் அப்படி பேசுறது. இப்போ கொடுக்குறியா என்ன? குட்ரா ஏன்டா இப்படி பண்ற? தொடாத. என்ன மகனே 94 வாங்கியிருக்க, பரவாயில்லையே. முன்னேறிட்ட. நன்றி நன்றி நன்றி. அவன் எவ்வளவு மார்க்க? அவன் என்னோட பக்கத்துல உட்காந்துக்கிறவன் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம்னா எவ்வளவு? 95. 95 ஒரு மார்க் தான் டிஃப்ரெண்ட். ஒரு மார்க்னால என்ன கேவலமான நினைப்பாங்கடா. அம்மா வந்து பெருமையா பேசுவேன், என் மகன் 95 உன் மகன் 94ன்னு சொல்லிட்டியா? ஐயே அவன் மூஞ்சில நான் எப்படிடா முடிப்பேன்? எப்படி பாருங்க இல்லைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெற்றான். நானும் பெற்று வச்சிருக்கேன். ஆண்டி லோகேஷுங்க ஆண்டி. அவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லைப்பா. நீ எந்திரிச்சிட்ட நேரத்துக்கு 5 மணி தானடா ஆகுது, அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட? நான்லாம் என் வேலையில் கரெக்டாக இருப்பேன் ஆண்டி. நான்லாம் எங்கள் வீட்டில் துணிலாம் காயப்படுவேன். நான் தான் எங்கள் அம்மா துவைச்சிருவாங்க, நான் காய போட்டு வந்துடுவேன். அவன் நல்ல பையனா இருக்கேன். நானும் பெற்று வச்சிருக்கேன் ஒரு தருதலையா. இன்னும் தூங்கிட்டு இருக்கு, இன்னும் எந்திரிக்கலப்பா. அவன் மூஞ்சில சூரியன் அடிச்சா கூட எந்திரிக்க மாட்டான். சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். பாய். நான் போய் படிக்கணும். பாய்ப்பா. சரி போய் படி, நீயாவது ஒழுங்கா படி. அந்த மகாராசி கொடுத்து வச்சிருக்கு, நானும் பெற்று வச்சிருக்கேன். இப்போ கதைகளை எந்திரிடா இருந்த மாடே. மாடு எந்திரி. காலகட்டம் 4 மணி தான். என்ன அவன் பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. வெளியே போய் எந்திரிச்சு போய் பாரு. துணி காய போட்டு படிக்க போயிட்டான். நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போ. அந்த நாயை வெட்டணும் ஃபர்ஸ்ட். என்னங்கக்கா மார்க்கெட் கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டி, இந்த காவலியோட அங்க வரைக்கும் நடக்கிறோம், அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் லோகேஷ் இருக்கான்ல, அவனை போக சொல்லியிருந்தானே. அவன் எங்க தூங்குறான், இல்லைன்னா மொபைல பாக்குறான், இல்லைன்னா கேம் ஆடுறான், இல்லைன்னா டிவி பாக்குறான். ஸோ இந்த தருதலை பெற்று வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. என் மயில சொன்னனே போயிட்டாங்கக்கா மார்க்கெட்டுக்கு எந்திரிச்சு. அவன் பிள்ளை, இவன் பிள்ளையா? எனக்கு தொல்லை. லோகேஷ் ஆண்டி, லோகேஷுங்க ஆண்டி. வாப்பா பரத், உட்காரு வா. அந்த தருதலை கிரிக்கெட் விளையாட போயிருக்கான்ப்பா. சரி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஆண்டி. வேலை கிடைச்சிருச்சா? எங்க? ஐடி கம்பெனியில். ஏய் சூப்பர்ப்பா. தேங்க்யூ ஆண்டி. ஃபுல் ஸ்வீட் எனக்கா? உங்களுக்கே வச்சுக்கோங்க. ஏன்பா உன் கூட தானே என் பிள்ளையும் படிக்கிறான், ஏன்பா அவனுக்கு மட்டும் ஐடி வேலை கிடைக்க மாட்டேங்குது? ஆண்டி அவனை நான் சொன்னேன், வாடா படிக்கலாம், வாடா ட்ரைனிங் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் எங்க கேட்டான்? கேட்கவே மாட்டானே. தருதலை இப்படிதான். செயற்கையே சரியில்லை ஆண்டி. அவன் சேராதாடானா அவங்க கூட தான் சேர்ந்து இப்படி ஆகிட்டான். சரி நான் வரேன், அடுத்த வேலை இருக்கு. சரிப்பா போயிட்டு வா. நான் பார்த்ததையும் அதே ஸ்கூலில் தானே படிக்க வச்சேன், அதே காலேஜில் தான் படிக்க வச்சேன், அதே 1 லட்ச ரூபா தான் நானும் கட்டினேன். இது எப்படி உருப்படியாக இருக்குது? நான் பெற்றதையும் பாரு. பெற்றா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும், நானும் பெற்று வச்சிருக்கேன் பாரு. அந்த டிவி ரிமோட் எடுங்க. மம்மி இன்னைக்கு என்ன சாப்பாடு? ரசம். ரசமா? ரசம். அப்புறம் என்ன சும்மாவே இருக்கே, இப்படி இருக்க மாட்டியா நீ? நேரம் பார்த்தாலும் அவன் கூட கம்பேர் பண்ணுறது, இவன் கூட கம்பேர் பண்ணுறதாவே இருப்பே. நீ ஆமாண்டா கேட்கணும்னு நினச்சேன். உன் ஃப்ரெண்டு பரத்தை அவன் ரொம்ப நாள் ஆளக்கானா? நல்லதுதான், அவன் இல்லாத முடிக்க எனக்கு ரொம்ப நல்லது. வீட்லயும் தேடினேன் காணுமே. அந்த அக்கா அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தேன், காணோம். அவங்க வேற உம்முன்னு வேற இருந்தாங்க. என்னாச்சு? எது சொல்லலையா? எப்படி சொல்லுவாங்க? எல்லாரும் சந்தி சிரிக்க வச்சுட்டு போயிட்டியால. என்னடா ஆச்சு? ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டானா? எப்படா? அதுவாய் 1 வாரம் ஆச்சு. அதை செய்யறியா இதை செய்யறியா நான் கூட கம்பேர் பண்ணுவல, இப்போ பண்ணு. அந்த நாய்க்கு அந்த திறமையாவது இருக்கு, இந்த நாய்க்கு ஒரு திறமையும் கிடையாது. போடா, வாயில நல்லா வந்துருப்ப. எமோஷனல் டேமேஜ். இங்கே பாருங்க, சும்மா அவன் கூட கம்பேர் பண்ணுறல, அவன் பண்ணது தப்புன்னு தெரியுதுல்ல, அப்படின்னு அதை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மார்க் கம்மியாக இருக்கிறேன், வேலை செய்ய மாட்டேன், அங்கே ஊர் சுற்றுறேன், இங்கே ஊர் சுற்றுறேன், எல்லாம் பரவாயில்ல. எல்லாமே செஞ்சால கடைசியில் என்ன செஞ்சுட்டு போனேன்? உங்கள் அப்பா நான் அடுத்தல் விட்டுட்டு போனானா? நான் அப்படி இல்லைண்ணா,
கடைசி முடிக்க உட்காந்து உங்களுக்கு கஞ்சி ஊத்துறல. சும்மா கம்பேர் பண்ணாதீங்க. அவனுக்கு என்ன வருமோ அது அப்பப்போ வரும். சும்மா இனிமேல் யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. அதான் தப்பு பண்ணிட்டேன் போல. என் பிள்ளை தங்கம். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெற்றவங்க பண்ணுற தப்பே என்னென்னா மற்ற பிள்ளைங்களோட தான் பிள்ளைங்கள கம்பேர் பண்ணுறது தான். அந்த தப்பை இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. அவங்கவுங்க திறமை அவங்கவுங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வெங்கி ஃபேமிலி நெட்வொர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பை பை, see you. பாய்.